சமீபத்தில் வெளியான சிறை 2025 படத்தின் வெற்றிக்கு பிறகு நடிகர் விக்ரம் பிரபு தனது அடுத்த படத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். மேலும் இதை குறித்து அதிகப்படியான தகவல்களுடன் இன்றைய காணொலியை நாம் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நமது வலைவலி வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். அறிமுக இயக்குனர் சித்தார்த் இயக்கத்தில் ரோமியோ பிக்சர் தயாரிப்பில் இந்த படம் உருவாகிறது. ஜூன் மாதம் இதன் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சமீபத்திய தகவல் ஏப்ரல் 2021-2026 நிலவரப்படி புதிய பட அறிவிப்பு. சிறை படத்தின் வெற்றிக்கு பிறகு அறிமுக இயக்குனர் சித்தார்த்துடன் விக்ரம் பிரபு கைகோர்த்துள்ளார். தயாரிப்பு மற்றும் படப்பிடிப்பு. கோட் மற்றும் குட் பேட் அக்லி படங்களில் விநியோகம் செய்த ரோமியோ பிக்சர் ராகுல் இந்த படத்தை தயாரிக்கிறார். இதன் படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்க உள்ளது. கதை தேர்வு. சமீப காலமாக விக்ரம் பிரபு கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடத்தி வருகின்றார். சமீபத்திய வெற்றி. சிறை 2025 படத்தில் ஆயுதப்படை காவலராக இவரது நடிப்பு பரவலாக பாராட்டப்பட்டது. முக்கியமான குறிப்பு: விக்ரம் பிரபுவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராமின் பக்கத்தில் மேலதிக தகவல்களுடன் நீங்கள் அதை தொடர்ச்சியாக அவருடைய அப்டேட்டுகளை பார்க்கலாம். சமீபத்திய தகவல்களின்படி அறிமுக இயக்குனர் சித்தார்த் இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிக்க உள்ளது. புதிய படத்தின் கதைகளம் குறித்தும் சில ஆரம்ப கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது ஒரு கிரைம் த்ரில்லர் வகை திரைப்படமாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இதில் அவர் மிகவும் விறுவிறுப்பான மற்றும் சவாலான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். முந்தைய படமான சிறையைப் போலவே இதிலும் யதார்த்தமான நடிப்புக்கு முக்கியத்துவம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரோமியோ பிக்சர் ராகுல் பிரம்மாண்டமான தயாரிப்பில் படத்தின் தொழில்நுட்ப தரம், விசுவல் அண்ட் சவுண்ட் மிகச்சிறப்பாக இருக்கும் என ஹாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. படத்தின் முழு கதை எழுதி முடிக்கப்பட்டுவிட்டதாகவும் தற்போது நடிகர்கள் தேர்வு நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஜூன் மாதம் படப்பிடிப்பு தொடங்கும் போது படத்தின் தலைப்பு மற்றும் இதர கலைஞர்கள் பற்ற அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. விக்ரம் பிரபுவின் முந்தைய படங்களை விட இதில் சண்டை காட்சிகள் மிக தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இசையமைப்பாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் குறித்து பேச்சுவார்த்தை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இருப்பினும் முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டு இருக்கின்றது. கதை பெரும்பகுதி சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சில முக்கியமான காட்சிகள் வெளி மாநிலங்களிலும் படமாக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. படத்தின் தலைப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தற்போது இதனை விக்ரம் பிரபு 24 என்று அழைக்கிறார்கள். வெளியீட்டு திட்டம் 2026 ஆண்டு இறுதியில் அல்லது 2027 ஆண்டு தொடக்கத்தில் இந்த படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்கின்றது. ரோமியோ பிக்சர் நிறுவனம் பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை தயாரிக்கின்றது. அவர்கள் சமீப காலமாக பெரிய நட்சத்திரங்கள் படங்களை விநியோகம் செய்து வருவதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகின்றது. விக்ரம் பிரபு என்னதான் வாரிசு நடிகராக இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்புலம், அதாவது சிவாஜி அவர்கள் பேரனாக இருந்தாலும் பிரபு அவர்களுடைய மகனாக இருந்தாலும் தற்பொழுது அவருடைய நடிப்பு பெரிதாக மக்களிடத்தில் பேசப்பட்டு வருகின்றது. உதாரணத்திற்கு கடைசியாக நடித்த சிறை திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் கொண்டாடப்பட்ட திரைப்படம் என்று கூட கூறலாம். அதற்கு முன்பு டானாகர் நடித்திருந்தார். அந்த திரைப்படம் மிகச்சிறந்த நடிகர் என்ற அந்தஸ்தை நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு கொடுத்திருந்தது. இப்படியாக அவருடைய தொடர்ச்சியான நடிப்புகள் மக்களால் புகழப்பட்டு பேசப்பட்டு வருகின்றன. எனவே இது மிகப்பெரிய பலமாக விக்ரம் பிரபு அவர்களுக்கு தற்பொழுது இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலேயே தற்பொழுது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த படங்களில் நடிக்க நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு விக்ரம் பிரபு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றை திரைப்படம் வெளியான பிறகுதான் கூற முடியும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். மீண்டும் ஒரு திரைக்காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.